மன்னன் தன் புலமையை மதிக்காமல் குறித்து இறைவனிடம் முறையிடல். மன்னன் தன்னுடைய புலமையை மதிக்காமல் இருந்ததை பற்றி இறைவன் கிட்ட போய் இடைக்காலனார் முறையிடுகிறார். எப்படி முறையிடுகிறார் பாருங்கள். சந்நிதியில் விழுந்து, அந்த சந்நிதி கோயில் போய் விழுந்து எழுந்து, சந்நிதியில் விழுந்து எழுந்து தமிழறியும் பெருமானே. யார் தமிழறியும் பெருமான்? சிவன். தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நன்னிதியே, அவங்கள்ட்ட சார்ந்த நன்னிதியே, திரு ஆலவாய் உடைய நாயகனே. திரு ஆலவாயில் குடிக்கொண்டிருக்கக்கூடிய நாயகனே. யார் அந்த நாயகன்? சிவபெருமான். திரு ஆலவாய் உடைய நாயகனே, நகுதார் மேம்பன். நகுதார் அன்றளந்த மலரே, மாலையாக போட்டிருக்கக்கூடிய வேம்பன். யார் அந்த வேம்பன்? பாண்டியன். எந்த பாண்டியன்? இடைக்காப்பு, மன்னிக்கணும், விசேட பாண்டியன். நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவு, அளவிறந்த கல்வியில் மிக்கு உடன். அந்த பாண்டிய மன்னன் பொற்குவியல்களை பரிசாக வழங்குவதைப் போல, அவனிடம் குவித்துள்ள பொற்குவியல்களைப் போல கல்வி அறிவும் குவியல் குவியலாக இருக்கிறது என்பதை அறிந்து, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவிறந்த கல்வியில் மிக்கு உடன் என்று புகழ கேட்டு, என்று சொல்ல கேட்டு, யார் சொன்னாங்க? கபிலன். யார் என்று சொன்னாங்க? இடைக்காலனர். யாருக்கு இரண்டு முறையிடுவது? இடைக்காலம் என்று புகழ கேட்டு சொல் நிறையும் கவி கொடுத்தேன். சொற்சுவையும் பொருட்சுவையும் மிக்க நிகழ்ந்துள்ள ஒரு அற்புதமான கவிதையை நான் எழுதினேன். எழுதி அவனிடம் சென்று படித்தேன். அவமதித்தான். அவன் என்னை அவமதித்து விட்டான். சிறிது முடிவுலக்கான் ஆகி கண்டு காணாத மாதிரி அசால்ட்டா இருந்து என்ன அவமதிச்சுட்டான். தெரியவா என்ன பாருங்க. சந்நிதியில் வீழ்ந்து எழுந்து தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நன்னிதியே. தமிழறியும் பெருமானே, தன்னை சார்ந்தோர் நன்னிதியே, திருகாலவாய் உடைய நாயகனே, நகுதார் வேம்பன் பொன்னிதி போல் அளவிருந்த கல்வியின் மிக்கு உளன் என்று போல கேட்டு சொல் நிறையும் கவி கொடுத்தேன். சொல் நிறையும் கவி கொடுத்தேன். அவமதித்தான். சிறிது முடிதுளக்கான் ஆகி என்னை இழந்தாலும் அவமதித்து விட்டான். அந்த அவமதிப்பு எனக்கா? அவமானம் எனக்கா? இறைவா சொல். என்னை இழந்தானோ? என்னையா இழந்தான்? சொல் வடிவாய், சொல்லின் வடிவாய், தமிழ் சொல்லின் வடிவாய், சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமையப்பாவே. சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமையப்பாவே. சொல்லின் வடிவாக நின்று உன்னிடம் இணைந்து உன்னிடம் பிரியாமல் இருக்கக்கூடிய இமையப்பாவை தன்னையும். யாரது? சொல்லின் வடிவாய் நின்னிடம் பிரியா இமையப்பாவை. யார் அந்த பாவை? பார்வதி. பார்வதி சொல்லின் வடிவாக விளங்குவார். என்னை கண்டாலோ சொல் வடிவாய் நின்னிடம் பிரியா இமையப்பாவை தன்னையும் பார்வதியையும் சொல் பொருளான உண்மையிலே இகழ்ந்தார்கள். சொல்லின் வடிவாய் உன்னிடம் பிரியாமல் இருக்கக்கூடிய அந்த பார்வதியையும் சொல்லின் பொருளாய் இருக்கக்கூடிய உனக்கும் தான் அவமானம். உங்களை தான் இழந்தான். என்னைவே இழந்தான் கிடையாது. என்ன பேசுறோம் பேசிட்டு போறான். என்ன பேசுறோம் பேசிட்டு போறான். என்ன அவமானம் பண்றோம் பேசிட்டு போறான். அந்த அவமானம் எனக்கா? கிடையாது கிடையாது. உன்னுடைய மனைவிக்கும் உனக்கும் தான் அந்த அவமானம். எனக்கு ஒரு அவமானம்னா உனக்கு தான், எனக்கு இல்லை. என் தனக்கு யாரு என்ன இவன் எனக்கு என்ன? எனக்கு என்ன கவலை? எனக்கு என்ன? பண்ணிட்டு போறான், அவமானம் பண்ணிட்டு போறான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். நானும் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். இனிமேல் எனக்கு என்ன? யாரு என்ன? முன்னை ஒளிந்து இடைக்காலம் தனியான முடிவு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு, இடைக்காலம் முடிவு என்றால் பாவம், தனியான முடிவு, தீராத பாவம். வாங்க தீரல கடவுள் நம்பி பேச்சு என்ன? எனக்கு என்ன? வா என்னமோ பண்ணிட்டு போ. அவமானம் எனக்கா? இல்ல உனக்கும் சிவபாப்பா பாரதிக்கு தான். எனக்கு என்ன
தனியாத மொழியிருப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. அன்ன உரை திருச்செவியின் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. இந்த பேச்சு நிச்சயமா காதுகளை பட்டது, எதிரொலித்ததோ பயங்கர கோபத்தோட போது இவருக்கே மனதில் கொஞ்சம் சங்கடத்தை ஏற்படுச்சு. இறைவனுக்கு பாருங்க, என்னை இகழ்ந்தாலும் சொல்படிவாயின் இடம் பிரியா இமயப்பாவை தன்னையும் சொல் பொருளான உண்மையிலே இகழ்ந்தான். என் தனக்கு யார் என்ன முன்னை ஒளிந்து இடைக்காணும் தனியாத முடிவு இருப்ப முந்தி சென்றான் அன்ன உரை திருச்செவியில் ஊறுபாடு என உரைப்ப அருளின் மூர்த்தி. யார் அருளின் மூர்த்தி? சுந்தரேஸ்வரர் சிவன். இறைவன் கோவிலை விட்டு இப்படி எல்லாம் அந்த இடைக்காலம் ரொம்ப டென்ஷனோட கோபப்பட்டு பேசுறதை பார்த்துட்டு புலவர்கள் எங்கேயுமே போய் சொல்ல மாட்டாங்க. புரியுத? ஆகவே புலவருடைய பேச்சு உண்மையாகத்தான் இருக்கும் என்று கருதி இறைவன் அந்த கோவிலை விட்டு நகர்கிறார். பாருங்க, போன இடைக்காலனுக்கும் கவிழனுக்கும் காட்சிக்கு போன இடைக்காலனுக்கும் கவிழனுக்கும் அகத்து உபகை பொழியும் ஆட்டான். அகம் என்றால் உள்ளம், மனசு. அகம் என்றால் உள்ளம், உபகை என்றால் மகிழ்ச்சி. அவங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு அகத்து உபகை பொழியும் ஆட்டான். அவங்களுடைய மனசு மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு, அவன் மகிழ்ச்சி உண்டாக்கும் அளவுக்கு ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து, அந்த லிங்க உருவத்தை தான் சிவன் இருப்பான். அந்த லிங்க உருவை மறைச்சிட்டார். ஏன்னா இந்த ரெண்டு பேரும் சந்தோஷப்படணும், இடைக்காலனும் கவிழனும் மகிழ்ச்சி அடையணும். இவ்வளவு டென்ஷன்ல போட்டாரு பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மகிழ்ச்சி அடையிற மாதிரி தன்னுடைய லிங்க உருவத்தை மறைத்துக் கொண்டு ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையாம் நங்கையோடு, உமையம்மை பார்வதி, பார்வதி தான் போனா பார்வதி கூட்டிட்டு போயிடுவார். உமையாம் நங்கையோடு வானவர்தம் பிரான் எழுந்து, மேல ஆகாயத்தில் போய் பறந்து வானவர்தம் பிரான் எழுந்து புறம்போய் தன் கோவில் நேர் வடவாள், தன்னே கோவில் நேர் வடக்க போய் வையை ஆன நதி தென்பாளார். இருந்த அந்த நீபவனம் கலம்பவனத்துக்கு நீங்கி நேர் வடக்க போய் வைகை கரை, வைகை ஆறு, இந்த வைகை ஆறுக்கு நேர் கொஞ்சம் தெக்கத்தான ஒரு கோயில் அமைச்சிருக்கிறேன். வானவதம் பிராணிலிருந்து புறம் போய் தன் கோவிலின் நேர் வடவாள் வையை ஆன நதியின் தென்பால் ஓர் ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மண்ணு. அங்கு போய் மகிழ்ச்சியோடு தங்கிக் கொண்டான். போன இடைக்காலனுக்கும் கவிழனுக்கும் அகத்து உபகை பொழியும் ஆட்டான். ஞானமயமாகிய தன் லிங்க உரு மறைத்து உமையா நன்கையோடும் வானவதம் பிரான் எழுந்து புறம் போய் தன் கோவில் நேர் வடவாள் வையை ஆன நதியின் தென்பால் ஒரு ஆலயம் கண்டு அங்கு இனிதின் அமர்ந்தான் மன்னோ. கோவிலை விட்டு நீங்க காரணம் அறியாது மன்னன் இறைவன் போயிட்டாரு, எதிராக போனாரு, புள்ளி ஐயோ அப்படின்னு சொல்லி எதுக்கு போனான்னு தெரியாது. மன்னன் அப்படியே கடவுளை வேண்டார். அல்லதை என் தமரால், தமர் என்றால் உறவினர், ஏன் போனீங்க என்னுடைய உறவினரால் பிரச்சனையா? அல்லதை என் தமரால், என் பகைஞரால், என்னுடைய பகைவரால் தான் பிரச்சனையா? கல்வரால் திருடங்களா வந்து போயிட்டு திருடுக்கு அதிகம் உருவாயிட்டாங்களா, அதனால பிரச்சனையா? அரிய காலத்து எல்லை விலங்கு ஆதிகளா, இல்ல இந்த காட்டில் இருக்கக்கூடிய விலங்குகளால் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? காடுனால் காடு, அரிய காலத்து எல்லை விலங்கு ஆதிகளால் இடையோடு தமிழ்நாட்டில் எய்தித்தாரோ, தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினாரோ. மறையவர்கள் வேதம் ஒருவர்கள் தன்னுடைய வேதத்திற்கு ஏதாவது குறைஞ்சிட்டாங்களா, தப்பா போயிட்டாங்களா? தொல்லை மறையவர் ஒழுக்கம் குண்டினாரோ, தவம் தருமம் சுருங்கிட்டாரோ. தவமும் தருமம் குறைஞ்சு போச்சு என்னுடைய நாட்டுல. தெரிய கடவுள் எதனால நீங்க போறீங்க? இல்லறனும் துறவரனும் பிழைத்தனவோ, இல்லற வாழ்க்கையும் துறவர வாழ்க்கையும் ஏதாவது தவறு செய்து நடந்து விட்டதோ ஒன்றுமே புரியவில்லை. யான் அறியே எந்தாய் இந்தாய் யான் அறியே. பாருங்க எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அல்லதை என் தமரால், தமர் என்றால் உறவினர், என் தமரால் பிரச்சனையா, என் பகைஞரால் பிரச்சனையா, அல்லது கல்வரால் பிரச்சனையா,
அல்லது அரிய காலத்து எல்லை விலங்கு ஆய்களா ஏதாவது இணையூரா இல்லை என் தமிழ்நாட்டில் எய்தித்தாலோ தொல்லை மறையவர் ஒழுக்கம் கொண்டினரோ என்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய மறையவர்கள் மறையவர் வேதம் நோக்கத்தில் ஏதாவது குற்றம் செய்து விட்டார்களா அல்லது ஒழுக்கம் கொண்டினரோ தவம் தருமம் சொல்லிவிட்டாலும் தானம் தருமம் எல்லாம் குறைஞ்சி பார்க்க என்னுடைய நாட்டில் ஒன்றும் புரியல இல்லறம் துறவரணம் பிழைத்தனவும் இல்லறம் துறவரணம் பிழைனா தவறு இல்லறத்திலையும் துறவரத்திலையும் ஏதாவது தவறு நடந்து விட்டதா யார் அறியேன் எனக்கு ஒண்ணுமே தெரியல கடவுளே இறைவா என்ன காரணம் சொல் அப்படின்னு சொல்லி யாரு குசேல பாண்டியன் இறைவனிடம் உரையிடுகிறான் எதனையாவது இந்த இடத்துக்கு போயிட்டு எங்கத்தை காணவே இப்படி உருவத்தை காணவே என்னாச்சு அப்படின்னு சொல்லி உழப்பி வேண்டுகிறான் இறைவனை. இறைவன் அந்த நேரத்திலே வானத்திலிருந்து ஒரு அசிரியான குரல் நேரடியா காட்சி தர மாட்டேன் நேருக்கு நேரம் அவன் என்ன குசேல பாண்டியா கலவரையா அப்படியா நீ வந்தது பிடிக்கல நான் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டான். இறைவன் உருவற்றவர் வானத்திற்கு அதிரடியான ஒரு குரல் கேட்கிறது. எப்படி? ஓங்கு தன் படைசூழ் நீபவனத்தை ஈர்த்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேன் கண்டாய். ஓங்கு தன் நல்ல உயர்ந்த பனை என்றால் மூங்கில், பனை என்றால் மூங்கில், தன் என்றால் குளிர்ச்சி, நல்ல உயரமான குளிர்ச்சி நிறைந்த மூங்கில்களை உடைய நீபவனத்தை ஈர்த்து ஒரு போதேனும் நீங்குவோம் அல்லேன். இந்த நீபவனம் அதாவது கடம்பவனம் நானு நல்ல குளிர்ச்சியான பகுதிகளுடைய நல்ல மூங்கில் உயரமான மூங்கில்களுடைய இந்த அற்புதமான இடத்துக்கு நான் என்ன ஒருபோது நான் வெளியே போக மாட்டேன் அப்ப நான் நினைச்சது கூட இல்லை. ஆயினும் நீயும் வேறு தீங்கு உடை அல்ல, நீயே வேற எந்த எனக்கு தீங்கு செய்யலப்பா, உன்னை கோவிச்சுக்கெல்லாம் நான் போகல, நீ குழந்தை வளர்க்கலாம் எந்த ஒரு தீங்கு எனக்கு நடக்கல. இந்த கடம்போட ரொம்ப நல்ல பகுதி, நல்ல மூங்கில் சூழ்ந்து நல்ல குளிர்ச்சியான பகுதி, வீட்டுக்கு நான் போகலாங்கிற எண்ணம்லாம் எனக்கு இல்லை, நீ எனக்கு எந்த ஒரு தீங்கு செய்யல. காரணம் செய்யுளை இகழ்ந்தலாடே, காரணம் செய்யுளை இகழ்ந்தலாடே. காரணம் என்றால் இடைக்காலம், இடைக்காலனுடைய பாட்டை நீ இகழ்ந்ததால் அவமானப்படுத்தியதால் அங்கு அவனிடத்தில் யான் வைத்த அறிவினால் வந்தேன் என்ன. நான் இடைக்காலம் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று பாசத்தால் நீ இடைக்காலனை அவமானப்படுத்தி விட்டால் இனிமேல் நாம் இந்த பாடி நாட்டிலே இருக்கக்கூடாது, நீ அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டேன் என்று இறைவன் பதிலளிக்கிறான். பாருங்க, ஓங்குதன் படைசூழ் நீபவனத்தை நீத்து ஒரு போதேனும் நீங்குவம் அல்லேன் கண்டாய். ஆயினும் நீயும் வேறு தீங்கு உடையல்லை, காரணம் செய்யலை இகழ்ந்தலாலே ஆங்கு அவனிடத்தில் யான் வைத்த அறிவினால் வந்தே என்ன. அதுக்கு மன்னன் தன் பிழையை பொறுத்தருவாறு இறைவனாக வேண்டும். ஐயோ ஆமா தப்பு பண்ணிட்டமே கடவுளே, அதுக்காக போட்டீங்க சாமி, சின்னவங்க தப்பு பண்றோம், பெரியவங்க நீங்க தான் பொறுத்து வரணும், நீங்க தான் எனக்கு சொல்லணும், நீங்க அதுக்காக இந்த இடத்துக்கு போயிடலாம்னு சொல்லி மன்னன் சொல்றான். பாருங்க, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி, பெண்ணினை பாகம் கொண்ட, பெண்ணினை ஆண் பாதி பெண் பாதி, திருச்செங்கோட்டில் இல்லையா, பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி. யார் அந்த பரமயோகி? சிவபெருமான் பெண்ணினை பாகம் கொண்டிருக்கிறார் அல்லவா. பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிலை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு. அந்த பெண்ணினை பாகம் கொண்ட பெருந்தகை பரமயோகி விண்ணிலிருந்து மொழிந்த அந்த மாற்றம், அந்த சொல்லிய அந்த வார்த்தை மீனவன் கேட்டு. மீனவன் என்றால் மீன் கொடியை உடையவன். யார் அந்த மீன் கொடியை உடையவன்? பாண்டிய மன்னன். யார் அந்த பாண்டிய மன்னன்? குசேல பாண்டியன். விண்ணிலை மொழிந்த மாற்றம் மீனவன் கேட்டு வானோர் புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோர். வானோர் யாரு? கடவுள், தேவன். யாரு கடவுள்? சிவன். வானவர்கள் நீங்க இந்த புண்ணிய சிறியோர், சின்னவன், குற்றம் பொறுப்பது பெருமை. நான் செஞ்ச குற்றத்தை நீங்க பொறுக்கிறதுனால உங்களுக்கு பெருமை ஐயா கடவுளே. புண்ணிய சிறியோர் குற்றம் பொறுப்பது பெருமை என்றோ எண்ணிய பெரியோருக்கு என்னால் ஏற்றினான் இறங்கினானே. எண்ணிய பெரியோருக்கு என்னால் ஏற்றினான் இறங்கினானே. அதாவது இடைக்காலனாருக்கு நான் தவறு பண்ணிட்டேன், மன்னிச்சுங்க, தப்புதான், ஏதோ சின்னவன் தெரியாத பண்ணிட்டேன், இந்த சின்னவன் செய்த தப்ப நீங்க பெரியவங்க பொறுக்கணும் இல்லையா, அதான் கையா உங்களுக்கு
சரி, நான் யாருக்கு தவறு செய்யணும், யாரை ஏளனப்படுத்தினோ, யாரை இழந்தேனோ அவனுக்கு நான் பெருமை செய்கிறேன் என்று அடுத்த வரைக்கு போறார் பாருங்க. மன்னன் புலவருக்கு மரியாதை செய்தார். விதிமுறை ரூல்ஸ்படி, அதாவது விதிமுறைகள் படி கோவில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் செய்யணும், தோரணம் கட்டணும், மாவிளக்கெல்லாம் கட்டணும், கோலம் போடணும், யானை மீது அமர வைக்கணும், சமரசம் பேசணும், வாழமரங்கள்லாம் கட்டணும். இதெல்லாம் விதி இல்லையா? நம்முடைய பண்பாடுகள், நம்முடைய கலாச்சாரம். ஒரு விழா நடக்கிறதுனால இதெல்லாம் கட்டணும். அப்படி அந்த விதிப்படி எல்லாம் கட்டி முடிக்கிறான் பாருங்க. விதிமுறை கதலி ஊகம், கதலினா வாழமரம், கதலி ஊகம் கபரிவால் விதானம் தீபம் புதியதோர் நீர் கும்பம், தண்ணி அது கும்பம், குடத்துல நிறைய தண்ணி, அதுக்கு மேல தேங்காய் எல்லாம் கட்டி மாரவரெல்லாம் வச்சு அந்த தெரியும் உங்களுக்கு. ஆமா, நிறைநீர் கும்பம் கதலையை புனைந்த மண்டல், பல மலர்கள், கதலைனாக்க கதம்பம் சொன்னோம் இல்லையா, பல மலர்களை புனைந்த ஒரு பூக்கள்லாம் தொடுக்கப்பட்டு கட்டப்படுகிறது. புனைந்த மண்டல் கதிர்மணி மாடத்தம் போர் சேக்கை நீர் கட்டோர் சூழ மதிபுனை காரணம் தன்னை மங்கள அணி செய்து ஏற்றி, மங்கள அணி செய்து யானை மீது இடைக்காலனை ஏற்றி வழியெல்லாம் தோரணங்கள் கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கின்றன. பூர்ண உட்புறமெல்லாம் எதிர்த்து நிற்கின்றன. ஒளிவிட்ட தீபங்களை கையில் ஏற்றி கொண்டு செல்லாடும் பெண்கள் போட்டவர்களாக எதிர்கொள்கின்றார்கள் இடைக்காலனை. அப்படி அந்த இடைக்காலனுக்கு என்ன மரியாதை செய்ய வேண்டுமோ அத்தனை மரியாதை செய்து யானை மீது அமர வைத்து பொற்களிலே போய் கீழத்தை தலையை வைத்து ஊர்வலமாக அழைத்து வருகிறார்கள். மன்னன் புலவரிடம் மன்னிப்பு வேண்டுதல். அப்படி அழைத்து வந்து அப்புறம் புலவரிடம் மன்னிப்பு கேட்கிறாரு பாருங்க. புண்ணிய புலவே, யான் இப்பொழுது இடைக்காலனாக, புண்ணியம் செய்த புலவர்களே, நான் இப்பொழுது இடைக்காலனாக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவித்தான்தான். நான் இடைக்காலனாக செய்த தப்பெல்லாம் என மன்னிச்சுட்டீங்க, தப்புலாம் சொல்லி பரவித்தான் கீழே காலம் மீட்டு வருவார். புண்ணிய புலவே, யான் இப்பொழுது இடைக்காலனாக்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவித்தால்தான். நுண்ணிய கேள்வியோரும், நுண்ணிய கேள்வியோர் யார்? புலவர்கள். நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நுகர்ந்த சொல்லலாம், நீ சொன்ன சொல் இன்னும் தண்ணிய அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது. நீ செய்த இந்த பெருமையால எங்களுக்கு கோபம் தணிந்தது, இனிமேல் மகிழ்ச்சி சந்தோஷம், நீங்க எனக்கு அந்த பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்ன உடனே வானத்திலிருந்து இறைவன் மீண்டும் அந்த கடம்பவனத்தை வந்து குடிக்கொண்டு அங்கு சிவலிங்கம் புதிதாக உருவாகிறது. பாருங்க, மன்னன் புலவருக்கு எப்படி மரியாதை செய்யலாம்? விதிமுறை காதலி ஊகம் கபரி வாழ் விதானம் தீபம் புதியதோர் நெருங்கிய கும்பம் கதலையை புனைந்த மண்டல் கதிர்மணி மாடத்தாம் ஒரு சேர்க்கை மேல் கட்டோர் சூழ மதிபுனை காணும் தன்னை மங்கள அணி செய்து ஏற்றி புண்ணிய புலவே, யான் இப்பொழுது இடைக்காலனார்க்கு பண்ணிய குற்றமெல்லாம் பொறுக்க என பரவித்தால்தான். நுண்ணிய கேள்வியோரும் மன்னா நீ நுகர்ந்த சொல்லாம் தண்டிய அமுதால் எங்கள் கோபத்தை தணிந்தது என்ன? ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ எங்களுக்கு இடைக்காலனாக செய்த மரியாதை எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, இனிமேல் எந்த பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு கோபம் தணிந்தது என்று புலவர்கள் மனம் குழுவதை கண்ட சிவபெருமான் தான் அங்கு மாறி குடியிருந்த திருவாரூரை விட்டு மீண்டும் கடம்பவனத்திலே வந்து, அதாவது தீபவனம் என்று சொல்லக்கூடிய கடம்பவனத்திலே வந்து குடிக்கொண்டான் என்பது இந்த திருவிளையாடல் பாடத்தினுடைய விளக்கம். சரி மாணவர்களே, இந்த பாடலுடைய பொருள்களை பார்க்கலாம். குசேல பாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் மிகுந்த கல்வியை மிக்கவன் என கற்றோர் போரை கேட்ட இடைக்காலத்தார் என்னும் புலவர் கலைகளை முழுவதும் உணர்ந்த நண்பர் கபிலனின் மேல் அன்பு கொண்ட அப்புலவர் மிகவும் இனிய தேர் கொடுக்கும் வேப்பமாலையனை அணிந்த பாண்டியன் அவைக்கு சென்று தான் இயற்றிய கவிதையை படித்தார். இடைக்காலத்தார் இறைவன் செல்லும் விழுது வணங்கி எழுந்து தமிழரின் பெருமானி அடியாருக்கு நன் விதி போன்றவனி திரு ஆலவாயில் குறையும் இறைவனி அழகிய வேப்பமலர் மாலையை அணிந்த பாண்டியன் பொருட்செல்வத்தோடு கல்விச்செல்வம் மிக உடையவன் என கூற கேட்டு அவன் முன் சொற்சுவை இறங்கிய கவிதை பாடினேன். அவனோ சிறிதேனும் சுவைத்து தலையசைக்காமல் புலமையை அவமதித்தான் என்றார். இடைக்காலனார் எதிர்நம் பாண்டியன் எண்ணெய் கிடவில்லை, சொல்லின் வடிவாக உன் இடப்புறம் வீட்டிருக்கும் பார்வதி தேவியையும்
சொல்லின் பொருளாக விளங்கும் உன்னையுமே அவமதித்தான் என்று சினத்துடன் கூறி சென்றார். அவரது சொல் வேறு படையோடு இறைவனின் கீழ்ச்செவியில் சென்று தைத்தது. அப்படியே வேறு குத்துற மாதிரி குத்திச்சு காதல். கோவிலை விட்டு வெளியேறி இடைக்காவலாருக்கும் அவர் நண்பராகிய கபிலருக்கும் மனமகிழ்ச்சி உண்டாக்க நினைத்தார் இறைவன். தன்னுடைய ஞானமயமாகிய தன்னுடைய லிங்க வடிவத்தை மறைத்து உமாதேவியோடு இக்கோவிலை விட்டு வெளியேறி நேர் வடக்கே வைகை ஆற்றின் பின்பக்கத்தை ஒரு திருக்கோவிலை ஆக்கி அங்கு சென்று இருந்தார். இறைவனே, என்னால், என் படைகளால், என் பகைவரால், கல்வரால், காட்டில் உள்ள விலங்குகளால் இத்தமிழ்நாட்டில் தங்களுக்கு விளைவு ஏற்பட்டதா? மறையவர் நல் ஒழுக்கத்தில் குறைந்தனரா? தவமும் தருமும் சுருங்கியதோ? இல்லறமும் துறவரமும் தத்தம் எரியிலும் தவறிடமோ? எமது தந்தையே, யான் அறியே என்று வேண்டினான் பாண்டியவன். இறைவன் மன்னிடம் சிறந்த குளிர்ந்த வயல்கள் சூழ்ந்த கடம்பவனத்தை ஒருபோது நீங்க மாட்டோம். இடைக்காடார் பாடலை இழந்த குற்றம் தவிர வேறு குற்றம் உன்னிடம் இல்லை. இடைக்காடார் மீது கொண்ட அன்பினால் இவ்வாறு இங்கு வந்தோம் என்றார் இறைவன். அப்போது வானிலிருந்து ஒழித்த இறைவனின் சொல் கேட்டு பாண்டிய மன்னன் உமையை ஒரு பாகத்தில் கொண்ட மேலான மரம்பொருளே, உண்ணியனே, சிறியவர்களின் குற்றம் பொறுப்பது பெரியவர்களுக்கு பெருமை அல்லவா என்று தன் குற்றத்தை பொறுக்க வேண்டி போக்கினான். மன்னனது மாளிகை வாழையும் கமுகும் சாமரையும் வெண்ணிற மேல்விதானமும் விளக்கமுடையது. அன்றளந்த மலர்களால் கொடுத்த மாலை பூர்ண கும்பம் கொடி ஆகியவற்றால் ஒப்பனை செய்யப்பட்டது. போற்றத்தக்க உயிரிய மணிகள் தரிக்கப்பட்டது. அங்குள்ள புலவர்கள் சூழ அறிவை அணிகலனாக பூண்ட இடைக்காலரை மங்களமாக ஒப்பனை செய்து பொன் இருக்கையிலே விதிப்படி அமர்த்தினான் பாண்டியன். புண்ணிய வடிவான புலவர்களே, நான் இடைக்காலனாருக்கு செய்த குற்றத்தை பொறுத்துக் கொள்ள வேண்டும் என்று வணிந்து வணங்கினான். உன்னை கேள்வியுடைய புலவர்கள், அண்ணா, நீ கூறிய அமிர்தம் போன்ற குளிர்ந்த சொல்லால் எங்கள் சினமான தீ தணிந்தது என்று கூறினார்கள். தற்பாளருடைய பொருளின் விளக்கம். இந்த மன்னர்கள் புலவர்களுக்கு கவலை வீசினார்கள் என்று கூறினீங்களா? அதை பாருங்கள். சொல்லேர் உழவனுக்கு கவலை வீச வில்லேர் உழவன். யார் சொல்லேர் உழவன்? புலவன். வில்லேர் உழவன் யார்? மன்னன். யார் அந்த மன்னன்? யார் அந்த புலவன்? ஏழாளும் புலவர் ஒருவர் நாடாளும் மன்னனை காண அரண்மனை சென்றார். கலைக்கு மிகுதியால் முரசுக்கட்டிலில் கண் அயர்ந்தார். முரசுக்கட்டில படுக்கக்கூடாது. படுத்துனா உடனே அவங்க சிரம் துண்டிக்கப்படும். அரச குற்றமான செயலை செய்த புலவருக்கு தண்டனை வழங்காமல் கவலை வீசினார் மன்னர். உறங்கிய புலவர் ஓசிகிறனார். கவலை வீசிய மன்னர் தகவல் எரிந்த தெரிஞ்சேரல் இரும்புரை. மானத்துக்காக உயிர்நீத்த மாமன்னன். தகவல் எரிந்த தெரிஞ்சேரல் இரும்புரை. கண்பிடித்த புலவர் மன்னரின் செயலை கண்டு வியந்து பாமாலை குனிந்தார். இந்த இறைவனுடைய அந்த கண்பிடிச்சு பார்த்தாரு. மன்னன் நம்மளுக்கு விசிரிக்கிறாரா? இது வேற கல் துண்டிக்கப்பட்டிருக்கு, தலை துண்டிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம்மளுக்கு விசிரிக்கிறார சொல்லி அந்த செயலை வியந்து பாடிய பாடல்தான் மாசர விசித்த வார்ப்பு வாழ்வின் என்ற புறநானூற்று பாடல்களே. புரிகிறதா உங்களுக்கு? ஏதாவது பாடல்களிலே கதைகளிலே உங்களுக்கு ஐயம் ஏற்பட்டால்